தமிழர்கள் வாழ்க, தமிழினம் வளர்க. இந்த இனிய மாலை பொழுதில் இருவரும் சிகரங்களை பற்றி நாம் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டு வருகிறோம். ஒரு மனிதன் இறந்து விட்டால் இந்த உலகத்திலே சில மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறந்து வருகிறார்கள். ஆனால் நாம் ஒரு சிலரை மட்டும்தான் நினைவு வைத்துக் கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார்கள், நாம் சார்ந்த மொழிக்காக ஏதோ செய்திருக்கிறார்கள், அல்லது நாம் சார்ந்த இனத்திற்காக ஏதோ செய்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருந்ததால் தான் நாம் இன்று எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஒருங்கிணைந்து அவர்களை பற்றி நினைவு கொள்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பது கலைஞர்கள் இருக்கிறார். திரைப்படத்துறையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பாரதி ராஜாவிற்கு முன்பு, பாரதி ராஜாவிற்கு பின்பு என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். ஏனென்று சொன்னால், பாரதி ராஜா அவர்கள் வருவதற்கு முன்பாக திரைப்படங்கள் எப்படி இருந்தன என்று சொன்னால், ஒரு அரசன் கதையோ, ஒரு அதாவது அந்த எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு சமூக நடைமுறைக்கு உள்ள விஷயங்கள் அல்ல, எப்பொழுதோ நடந்த ஒரு விஷயங்களாக இருக்கும் அல்லது ஒரு கற்பனையாக இருக்கும். ஆனால் பாரதி ராஜா அவர்கள் வந்ததுக்கு பிறகாக என்ன நடந்தது? ஒரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை கதை இருக்கிறது பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. எனக்கு ஒரு கதை இருக்கு, உங்களுக்கு ஒரு கதை இருக்கு, உங்களுக்கு கதை இருக்கு. ஆனா அந்த கதை அதுதான் ரியல் கதை, அதுதான் உண்மையான விஷயம். அந்த உண்மையான விஷயத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இறைக்குறள் பாரதிராஜா தான் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய கதைகளை அவர்கள் வெளியில் கொண்டு வந்து தமிழினத்தினுடைய அந்த கலாச்சாரத்தையும், தமிழின மக்களுடைய அந்த உயர்வையும், அவருடைய சிந்தனை திறனையும், அவருடைய வாழ்க்கை முறையையும் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய மாபெரும் பெருமைக்குரியவர்கள் தான் இந்த இயக்குநர் சிகரங்கள் பாரதி ராஜாவும் பாக்கியராஜ் அவர்கள். ஆகவே ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இப்போ ஒரு நேரம் பேசணும், எல்லாரும் பேசலாம், எவ்வளவு உங்களுக்கு நினைவு தெரியாது. ஆனா அந்த காணொலி அது அத்தனை பேர் மனசுலயும் ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கு. நம்ம அந்த காணொலிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அமைப்பாக அமைஞ்சிருது. உதாரணத்துக்கு நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, ஒரு திரைப்படம், சமூகம் சார்ந்த ஒரு திரைப்படம், அல்லது நம்மை பற்றி, நம்முடைய ஒரு சகோதரருடைய கதையை பற்றி ஒரு திரைப்படத்தை அவர்கள் வாழ்க்கையாக கொண்டு அதை நம்மளை காமிக்க போகும்போது அது என்ன வருதுன்னு கேட்டா, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை இந்த உலக சமுதாயத்திற்கு காட்டுகிறேன், இந்த தமிழகம் எப்படிப்பட்டது என்பதை காட்டுகிறேன். அதே சமயத்தில் இந்த தமிழக மக்கள் என்ன அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறான்னு கேட்டா, நம்மளே என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அதாவது என்னுடைய நன்மை தீமைகளை நான் ஆராய முடியாது, என்னுடைய இனத்தினுடைய நன்மை தீமைகளை நான் ஆராய முடியாது. ஆனால் இந்த திரைப்படங்களை காணும் பொழுது இத்தனை உயர்வான தன்மைகள் இந்த தமிழகத்திற்கு இருக்கிறதா, இல்லது இந்த இவ்வளவு இழிவான குணங்களுடைய மக்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கும்போது, என்னிடத்திலே நான் உயர்வு இருந்தால் அதை கொண்டு நான் பலன் பெற முடியும், என்னிடத்திலே ஒரு தீமைகள் இருந்தால் அதை நான் என்னை விட்டு நீக்கிக் கொள்ள முடியும். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நானே நிறையில் காணக்கூடிய ஒரு தன்மையை பாக்கியராஜ் அவர்களும் பாரதிராஜ் அவர்களும் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அதனால்தான் நாம் இன்று எல்லோரும் தமிழக மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்று அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இவர்கள் வாழ்க்கையுடைய சாதனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கண்டு நாம் நம்மை முன்மாதிரியாக அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய இனத்திற்காக, நம்முடைய மொழிக்காக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஒவ்வொருவருமே சாதனையாளர்களும் திகழ முடியும் என்பதற்கு இவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரியோர்களை நாம் அடையாளமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். அதனால்தான் இப்ப கூட்டணும், பார்த்தோம், பேசணுங்கிறது மட்டுமல்ல, இதிலிருந்து நம்ம என்ன எடுத்து செல்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த மனிதர்கள் எல்லாம் போற்றப்படுகிறார்கள் என்ற ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் அடுத்த மனிதர்களுக்காக உழைத்தார்களோ, யாரெல்லாம் தான் சார்ந்திருந்த சமுதாயத்திற்காக உழைத்தார்களோ, யாரெல்லாம் தான் சார்ந்திருந்த மொழிக்காக வைத்திருக்கிறார்களோ, அவருடைய அத்தனை ஆழ்வைத்தான் இந்த உலகம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அந்த வகையில இந்த அமைப்பு, இந்த தமிழர்கள் அமைப்பு நம்முடைய தமிழ் மொழிக்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் இன்று ஆர்ப்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் அவர்கள் இந்த இருபெரும் சிகரங்களை பற்றி இந்த மக்கள் மத்தியிலே
எடுத்து கூறி நம் மத்தியிலே ஒரு உத்வேகம் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த 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 ஏற்பாடை செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு எங்களையும் அழைத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். எல்லா மனிதர்களுமே ஒரு நாள் இறக்கத்தான் செய்வார்கள், யாருமே இருக்க போறதில்லை. ஆனா நம்ம எங்கிருந்து வந்தோமோ திரும்ப அங்கிருந்து போய் தான் ஆகணும். எங்க இருந்து வந்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது கடவுளுடைய இடத்துலேருந்து நம்ம வந்தோம். இங்க திரும்ப போய் சேர்ற இடமும் அந்த இடம் தான். இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில கடவுளாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சேவை செய்வதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருக்கும். அதனால் நாம் அடுத்த மனிதர்களுக்கு எந்தெந்த உதவிகளை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட உதவிகளை செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சமாக அமைப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஒருங்கிணைந்த அத்தனை தமிழ் அமைப்புகளும் மிகவும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற இடத்திலே அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.